Hi, 12th standard students. Chapter 5 ல இருக்க 5.2 ல இருக்க 7th sum பாத்திரலாமா? இந்த ஒரு क्वेश्चन நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஹைப்பர்போலால ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும். அந்த ரெண்டு ஃபோக்கஸ்க்கும் ஹைப்பர்போலா மேல இருக்க ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அது லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்க்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. சோ அப்படின்னா நம்ம ஹைப்பர்போலாவை எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம கிட்ட ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு அண்ட் ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும், ஒரு சென்டர் இருக்கும், ரெண்டு வார்டெக்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ் இப்படிக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கும் இவங்களுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அவங்களோட டிஃபரன்ஸ். அதாவது ரெண்டு F2 இருக்கா, ஸோ F1P மைனஸ் F2P என்னன்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபோக்கஸுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸோட ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கு, அதுக்கு பேர் எசென்ட்ரிசிட்டி. எசென்ட்ரிசிட்டினாலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்வ் மேலுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டிவைடட் பை அந்த பாயிண்ட்டுக்கும் அதோட டைரக்ட்ரிக்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இதோட ரேஷியோ தான் நம்மளுக்கு இ. சரிங்களா? அப்ப பிஎஃப்ங்கிறது என்னது? இ இன்டூ பிடி. பட் பிடிங்கிறது ஒரு லைனுக்கு. ஸோ ஒரு பாயிண்ட் டு லைனுக்கு என்ன டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? என்னடாப்பா டிஸ்டன்ஸ்? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ அதுக்கு என்னப்பா? இதுதான் உங்களோட இதுதான் உங்களோட லைன், இதுதான் உங்களோட டைரக்ட்ரிக்ஸ் லைன். கரெக்டுங்களா? இப்படிதானே உங்களோட டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு. இதுல எக்ஸ் கமா ஒய்ங்கிற பாயிண்டே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அப்போ உங்களோட ஃபார்முலா அப்புறம் உங்களோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? உங்களோட டிஸ்டன்ஸும் எக்ஸ் மைனஸ் ஏஇ. ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் கமா ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணும், டிவைடட் பை 1 ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா? டி இஸ் ஈக்குவல் டு ax1 பிளஸ் by1 பிளஸ் சி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இதுதானே ஒரு லைன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. ஸோ உங்களோட பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா ஒய். ஸோ x1 கமா y1ல எக்ஸ் கமா ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணும். கொடுத்துருக்க லைன்ல எக்ஸுக்கு பதிலாக x1 அண்ட் ஒய்க்கு பதிலாக y1 சப்ஸ்டியூட் பண்ணும், டிவைட்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ தட்ஸ் இட். அப்போ உங்களோட டிஸ்டன்ஸ் என்னதான் இருக்கு? திருப்பி நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஏ பை இ தான் கிடைக்க போகுது. ரைட்டடா பசங்களா? ஸோ அப்போ இது யாருக்கு ஈக்குவல்? விச் இஸ் ஈக்குவல் டு இ பிடி1 மைனஸ் இ பிடி2. ஸோ நான் இயை காமனா எடுத்துறேன். இது வந்து எக்ஸ் ஃபர்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஏஇ வரும். செகண்ட் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏஇ வரும். ஸோ எக்ஸும் கேன்சல் ஆயிருது, எக்ஸும் கேன்சல் ஆயிரும், இயை நீங்க வெளியே எடுத்துக்கலாம். ஸோ கடைசியில நம்மளுக்கு 2a by e இருக்கும். ஸோ 2ae கேன்சல் ஆகி லாஸ்ட்ல நம்மளுக்கு 2aன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க, which is equal to length of the transverse axis. ஸோ யாருக்குள்ள இந்த சம் புரிஞ்சிச்சோ லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணுங்க. கூடவே எந்த சம் அடுத்தது பார்க்கறது உங்களோட நேம் போட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க.